அதாவது இலங்கையினுடைய சனத்தொகையை எடுத்துக்கொண்டா ஆண்களை விட பெண்கள் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. பெண்களுடைய வீதம் அதிகரித்திருக்கிறது. 1995ஆம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி பார்க்கும்போது 100 பெண்களுக்கு 100.2 ஆண்கள், அந்த வீதம் ஆண்கள் இருந்தாங்க. இப்ப எடுக்கப்பட்ட கணக்கெடுப்புல 100 பெண்களுக்கு 93.7 பேர், அதாவது 100 பேருக்கு 97 பேர் தான், 93 பேர் தான் இருக்காங்க. 7 பேர் இல்ல. அந்த மாதிரி மிகப்பெரிய அளவுல ஆண்களுடைய வீதம் குறைந்திருக்கு, பெண்கள் வீதம் அதிகரித்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்குரிய காரணம்னு சொன்னா, பெண்கள் அதிகமா முக்கியமான துறைகள்ல முன்னேறி வராங்க. ஆண்கள் வேலை வாய்ப்புகள், இள வயதுல வெளிநாடுகளுக்கு போறதுன்ற பல காரணங்களால ஆண்களுடைய வீதம் இலங்கையில குறைவடைந்திருக்கு. இது வருங்காலத்துல இன்னும் இந்த குறைவு என்பது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. ஏன்னா ஒரு 10, 15 வயசு ஆகும்போதே ஆண்கள் வெளிநாட்டுக்கு படிக்க போறது, வேலைக்காக போறது, இந்த மாதிரியான பல விஷயங்கள், அப்ப நம்ம பொருளாதார சிக்கல் என்ற ஏராளமான காரணங்களால ஆண்களுடைய வீதம் வெளிநாட நோக்கி இருப்பதால இங்க பெண்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது அப்படின்ற கணக்கு எடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு பல இடங்கள்ல, பல துறைகள்ல பெரிய பாதிப்பை வருங்காலத்துல ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. எதிர்காலத்துல இது மிக மோசமான பாதிப்பை நமக்கு தரும் அப்படின்ற மாதிரியும் எச்சரிக்கப்பட்டிருக்கு.